ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் செய்வதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானதை நமக்கு தெரிந்த வகையிலே அல்லது நம்முடைய இஷ்டப்படி செய்வது கர்த்தருக்கு அருவருப்பானது என்ற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அந்த வரிசையிலே கர்த்தருக்கு பிரியமான ஒன்றை கர்த்தருக்கு பிரியமான முறையிலே தான் செய்ய வேண்டும் என்பதையும், இல்லாவிட்டால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதையும் தியானிக்க போகிறோம். அதாவது கர்த்தருக்கு பிரியமானது அவருக்கு ஊழியம் செய்வது. நீங்கள் வேதாகமத்தை பார்த்தால் ஆண்டவருக்கு பிரியமானது அவருக்கு ஊழியம் செய்வது என்பதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. நாம் தான் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், நாம் தான் ஆண்டவருக்கு கனம் கொடுக்கும்படி வாழ வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரே அவருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவார் என்று சொல்லும்போது அவருடைய ஊழியம், அவருக்கு ஊழியம் செய்வது எத்தனை பிரியமானது என்பதை அறிய முடிகிறது. இன்றைக்கு உலக பிரகாரமான கனத்தையே அநேகர் தேடுகிறார்கள். இன்றைக்கு உலகம் ஒரு விளையாட்டுத் துறையிலேயோ அல்லது ஒரு பாடலோ ஒரு இசையோ அல்லது ஒரு சினிமாவோ அல்லது ஒரு படிப்போ, இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு சாதனை படைத்து விட்டால் உலகம் அவர்களை கனப்படுத்துகிறது. பாரத பிரதமராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், முதல்வர், ஆளுநர், இப்படிப்பட்ட பெரிய பெரிய உலக தலைவர்கள் அவர்களை அழைத்து அவர்களை கனம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. விருது கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, மக்கள் அவர்களை பாராட்டுகிறார்கள். இது உலகத்தில் நடைபெறுகிற ஒரு கனம். இந்த கனத்தை பெறுவதற்காகவும் அல்லது இப்படிப்பட்ட கனத்தை பெறுகிறவர்கள் பெரிய பாக்கியவான்கள் போலவும் எண்ணப்படுகிற நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் அண்ட சராசரங்களை உண்டாக்கிய தேவனே ஒரு மனிதனை கனப்படுத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகத்துக்குரிய கனங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். அப்ப ஆண்டவர் ஒருவனை கனப்படுத்துகிறது இந்த உலகத்தின் அடிப்படையில் இருக்காது. இப்ப ஆண்டவர் ஒருவரை கனப்படுத்துகிறார்னு சொன்னா இந்த உலக மக்கள் எல்லாம் பாராட்டும்படியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது இந்த உலகத்திலையும் முழுமையாய் தெரிவதில்லை. ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறதனுடைய மிக பெரிய மேன்மை மறுமையிலே தான் தெரியும். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் எப்படி கனப்படுத்துகிறார் என்ற வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எவ்வளவு ஒரு பெரிய மேன்மையை, நித்திய வாழ்க்கையை, மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கு? உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கு. அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலையும் வேறுபட்ட விதத்தில், அதாவது அது எந்த மனிதனுக்கும் அவன் அடிமையாக மாட்டான், எந்த மனிதரிடத்திலும் போய் கையேந்த மாட்டான். கர்த்தர் அவனோடு இருந்து அவனை நடத்துவார். இது உலகத்திலே கொடுக்கிற கனம். மறுமையிலே போகும்போது பெரிய ஒரு சந்தோஷத்துக்குள்ளே அவனை அதிகாரியாக வைத்து அவனை மேன்மைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எப்போ? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான். அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்றால் என்ன என்பதையும் அந்த யோவான் 12:26 வாசிக்கும் போது அங்கே தெளிவாக அவர் கொடுக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்தி ஊழியம் செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அந்த 26ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அப்ப ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவன் எப்படி ஊழியம் செய்வான்? ஆண்டவரை பின்பற்றுகிறவனாய். ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்தாரோ, ஆண்டவர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி செய்கிறவன் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன். மற்றபடி ஆண்டவர் பெயரை சொல்லி ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற கடவன். அப்படி ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் கனம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்தால் அருவருப்பு மட்டுமல்ல, அது தண்டனைக்குரியது என்பதையும் யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. என் சகோதரரே, அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் செய்தால் கர்த்தர் கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவான்.
கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தன் இஷ்டத்துக்கு செய்தால் அவனுக்கு அதிக ஆக்கனை உண்டு என்றையும் சொல்கிறார். அதனாலதான் மத்தேயு 7:22 ஒரு கூட்ட ஊழியக்காரர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்பார்களாம், ஆண்டவரே உமது நான் பாருங்க, மத்தேயு 7:22, அந்நாட்களில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கார என்னை விட்டு அகன்று போங்க. அங்கே யாக்கோபு அதிக தண்டனை ஆக்கணைங்கிறாரு. அந்த ஆக்கனை தான் இயேசுவும் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பெயரை சொல்லி தான் நான் இதெல்லாம் செஞ்சேனாலும் நீ அக்கிரமமாய் செய்த, நான் சொன்னபடி என்னை பின்பற்றி செய்யவில்லை, எனவே உனக்கு தண்டனை என்று அவர் சொல்கிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவர்களுக்கு வருகிற ஆக்கனை குறித்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 25:30, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது ஊழியம். அந்த ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமானபடி செய்தால் அவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை நம் இஷ்டம் போல செய்தால் அது அருவருப்பாய் மாறி அவனை ஆக்கினைக்குரியவனாய் மாறிவிடுகிறான். இன்றைக்கு வேதாகமத்தில் இன்றைக்கு நடக்கிற ஊழியங்களை எல்லாம் நாம் கவனித்து பார்த்தால் வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு பிரியமாய் செய்யப்படுகிற ஊழியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். கிட்டத்தட்ட 90% மேலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியத்தை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்குள்ள அந்த நாட்களிலே கூட அப்படி செய்தார்கள் என்று வேதத்திலே 1-2 வசனங்களை நான் சுட்டிக்காட்டி இன்றைக்கும் அப்படிதான் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வச்சா ஒரு குரூப்பை குறித்து ஆண்டவர் என்னத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்பதை அங்கே பவுல் எழுதுகிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்படிப்பட்டவர்கள், அதுக்கு முந்தைய வசனத்தை பாருங்க, அன்றியும் சகோதரர் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களை உண்டாக்கலை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், இயேசு பேரை தான் பயன்படுத்துவாங்க, இயேசுக்கு ஊழியம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இயேசுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதோடைய இருதயங்களை வஞ்சிக்கலாயிருக்கிறார்கள். வயிற்றுக்கு ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம். இந்த வயிற்றுக்கு ஊழியம் செய்கிற கூட்டத்தை குறித்து வேதத்திலே பவுல் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர்கள் எப்படிப்பட்டனா, அந்த வயிற்றுக்கு ஊழியனா நீங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18-19 கூட பவுல் அதை இன்னொரு விஷயத்திலே குறிப்பிடுகிறார். 3ஆம் அதிகாரம் 18-19, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பேதுருவும் இதை தெளிவாக எழுதுகிறார். 2 பேதுருவிலே எப்படிப்பட்டவர்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெளிவாக எழுதுகிறார். 3ஆம் வசனம், அவர்கள் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பொருளாசை, புகழாசை, பண ஆசை, இதுதான் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறது. இன்னைக்கு அவங்க பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், நல்ல சுகபோகமா வாழணும், ஆடம்பரமா ஜீவிக்கணும், பெருமையா இருக்கணும், இப்படிப்பட்ட ஊழியங்கள் இன்னைக்கு நிறைந்து போய்விட்டது. இவர்கள் அதிகமாக செழிப்பு உபதேசங்களை பேசுவார்கள், மக்களை செழிப்பாய் இருப்பதாக தூண்டி மக்களிடத்தில் இருந்த பணத்தை எல்லாம் பெற்று இவர்கள் சுகபோகமாய் ஆடம்பரமாய் வாழ்வார்கள். இன்றைக்கு இது சுவிசேஷ ஊழியத்திலும் இருக்கிறது, சபை போதக ஊழியத்திலும் இருக்கிறது, எல்லா இடங்களிலேயும் இது பரவிவிட்டது. அன்பானவர்களே, இது கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் அல்ல. இப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் அற்புதம், ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், வாக்கு தத்துவம், இப்படி நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவரிடத்திலிருந்து காணிக்கைகளை பெற்று சுகபோகமாய் வாழுகிற ஒரு சுவிசேஷ குழுன்னு சொல்லலாம். ஒரு ஊழிய பேரை வைப்பாங்க, அந்த ஊழியத்துக்காக என்று சொல்லி திட்டங்களை கொடுப்பாங்க. கட்டடத்தை கட்டணும், கோபுரத்தை கட்டணும், கூடாரத்தை கட்டணும், மலையை வாங்கணும், அல்லது ஆஸ்பத்திரி கட்டணும், எதையோ சொல்லி அதை வாங்கணும் இதை வாங்கணும், கர்த்தர் கொடுத்த திட்டம்னு சொல்லி மக்களிடத்திலே பணத்தை வாங்கி சுகபோக வாழ்க்கை வாழ்கிற ஒரு கூட்டம். இந்த ஊழியம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் அல்ல. இது சபையிலும் இருக்கிறது. ஒரு குரூப்பு சுவிசேஷங்கள் என்ற பெயர்ல இப்படி செய்யறாங்க, இன்னொரு குரூப்பு போதக, நாங்க சபை வச்சிருக்கிறோம், அந்த சபையில ஆத்துமாக்களை கூட்டணும், சபையை பெருக்கணும், 100 கோடிக்கு கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி தசமபாகம் அந்த காணிக்கைன்னு சொல்லி அவங்க இன்னொரு வகையில
பிரித்து அவர்களும் சுகபோகமா வாழுகிறாங்க. பிறகு அவர்களுக்கு பிறகு அந்த சொத்து யார்ட்டையும் பேரக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கிற மாதிரி அப்பிள்ளைகளை பாஸ்டர் ஆக்கி விடுறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் நிறைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இதுல மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்புக்குள்ளேயும் வந்துட்டு, இப்ப யூடியூப் வந்ததுதான் வந்தது, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன மாதிரி அங்கேயும் இப்படிப்பட்ட ஊழியங்கள் பெருகிவிட்டது. கொஞ்சம் கூட வேதவசனம் தெரியாட்டாலும் தாங்கள் பெரிய போதகர் போல காட்டுகிற நிலைமையை பார்க்க முடிகிறது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு குரூப் வியூஸை கூட்டணும், சப்ஸ்கிரைபரை கூட்டணும், அதுல பணத்தை சம்பாதிக்கணும். ஒரு சிலர் பணத்தை சம்பாதிக்க மாட்டாங்க, தாங்கள் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அந்த கொள்கையை எப்படியாவது மக்கள் மத்தியில பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு குரூப் யூடியூப். அவர் அந்த லெனின் போன் அப்படிதான் அவர் கொஞ்ச நாளைக்கு செஞ்சார். ரட்சிப்பை இழக்க முடியாது, எதிர்கால பாவத்தை மன்னிச்சிட்டார், இது அவருடைய கொள்கை. இந்த கொள்கைக்கேற்ற வசனங்களை எடுத்து எதிரான வசனங்கள்லாம் திரித்து உருட்டி புரட்டி பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப அவர் கிறிஸ்தவத்தோடு போயிட்டார். இது அவருடைய கொள்கை. இன்னைக்கு வேறு சிலர் வேறு சில கொள்கைகளை வைத்துக்கொண்டு அந்த கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக வேத வசனங்களை எல்லாம் புரட்டி உருட்டி திரித்து பேசிக் கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். காரணம், இவர்களெல்லாம் தாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்ற எண்ணத்திலே செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே செய்யாவிட்டால் பெரிய ஆபத்து என்பதை உணரவில்லை. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தை எவனும் கூட்டக்கூடாது. நீங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 22:19, ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். 18, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒரு இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். அப்ப வேதவசனம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பயங்கரமானதுங்கிறத உணராம இன்னைக்கு வேதவசனத்தை வச்சு தங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது போதித்து விளையாடி கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பணத்தை சம்பாதிப்பதற்கு, புகழை சம்பாதிப்பதற்காக இப்படி இருக்கிறாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பவுல் எழுதும்போது சொல்கிறார், எபேசியர் 6:8 நீங்க யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார். எபேசியர் 6:8, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். நம்ம மனுஷனுக்குன்னு ஊழியம் செய்தோம்னா அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல, அது அருவருப்பானது என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 6:24 லூக்கா 16:13 எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்னைக்கு 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம். இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப ஆண்டவருக்கு பிரிய மாதிரி பேசுவாங்க, அந்த பக்கம் பார்த்தா மனுஷனை பிரியப்படுத்தி காணிக்கைக்காக அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை கண்டிக்காமல் ஏற்றுக்கொண்டு போகிற ஒரு நிலை. இது ஆபத்து என்று சொல்கிறார். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 தோணில கால் வச்சு பயணம் பண்ணா நடுக்கடல்ல விழுவான். இந்த 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யறதும் ஆபத்தானதுதான். இப்ப லோத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் நீதிமான் தான். ஆனால் நீதிமான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு பாவிகள் இடத்துல போய் இருந்தான். அவன் பாவம் செய்யல, ஆனா அவனுடைய வாழ்க்கை இழந்து போனதை பார்க்க முடிகிறது. யூதாசும் அப்படிதான். இயேசுவை நேசிக்க தான் செஞ்சான், இயேசுவை வெறுக்கல. ஆனாலும் பண ஆசை அவனுக்குள்ள இருந்தது. அந்த பணத்தை பெறுவதற்காக இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டிய நிலைமைக்குள்ள போய்விட்டான். அன்பானவர்களே, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யவும் முடியாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்தா பணத்தை நாம் கர்த்தர் என்ன காரியத்துல செய்ய வச்சாரோ அந்த இடத்துல தான் வைக்கணும். இல்லாவிட்டால் நாம் விழுந்து போக நேரிவிடும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே தான் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மாதிரி. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை தான் பேசினார். பவுல் அப்போஸ்தலனை எடுத்துக்கொள்ளுங்க, அவரும் சத்தியத்தை தான் பேசினார். அதனாலதான் கலாத்தியர் 1:10 சொல்லுகிறார், நான் மனுஷரையா யாரை நாடி போதிக்கிறேன். அழகாக சொல்லுகிறார் கலாத்தியர் 1:10. இப்போது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினவர் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே இல்லைங்கிற. மனுஷனை பிரியப்படுத்தி ஊழியம் செஞ்சா கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. இன்றைக்கு இந்த ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? சத்தியத்தை பேசணும். அது நிமித்தம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அது இல்லை. மனுஷர்களுக்கு இன்னைக்கு எது விரும்புறாங்க, எது தேவை, அப்படி பேசக்கூடிய நிலைக்குள்ளே வந்து விட்டார்கள். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் ஒரு காலம் பணத்தை மனிதனிடத்திலே கேட்டு பெறவே மாட்டான். எந்த விஷயத்திலையும் பணத்தை ஒரு திட்டத்தையோ கொடுத்து மனிதரிடத்துல கேட்கவே மாட்டான். பணத்தை கேட்க ஆரம்பிச்சாலே கர்த்தருடைய வழி விட்டு விலை கொடுக்கிறோம். சத்தியத்தை பேசணும். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இடத்துலையும் யாரிடத்திலையும் காணிக்கையோ பணமோ கேட்கல. அப்போஸ்தலனும் அப்படிதான்.
ஒருவேளை அப்போஸ்தலர்கள் ஒரு சபைக்கு உதவுவதற்கு தர்ம பணத்தை சேகரிச்சாங்களே ஒழிய அவங்களுக்குன்னு எதுவும் கேட்கல, அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஊழியத்தையும் உருவாக்கல, திட்டத்தையும் போடல. அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 20:33 பாருங்க. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தாலும் இச்சிக்கவில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு இருக்கின்றவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனை தாங்கவும் வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:9 அவர் ஒரு காரியத்தை கூறுகிறார் பாருங்கள். சகோதரர், நாங்கள் பட்ட பிரயாசம் வருத்தம் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்திலே பிரசங்கித்தோம். 2 தெசலோனிக்கேயர் 3:8 அவர் சொல்கிறார் பாருங்கள். ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம். இப்படிதான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படிதான். இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஊழியக்காரர்கள் எந்த காணிக்கையும் எந்த பணமுமே வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. ஆனா வேதம் சமநிலையாய் போதிக்கிறது. ஊழியக்காரன் அதுக்காண்டி பட்டினி தான் கிடக்கணும், ஊழியக்காரன் எந்தமே வாங்காம வாழணும் அப்படின்னா முடியாது. ஒருவேளை வேலை செய்து ஊழியம் செய்கிறதுல பிரச்சனை இல்லை. ஒருவேளை முழு நேரம் ஊழியம் செஞ்சா அவங்களுக்கும் வேதவசனம் தெளிவாக கொடுக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவே இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு கொடுக்கும்படியும் சொல்கிறார். ஊழியரிடத்துல சொல்றாரு, நீ யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:42 நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு 10:42 சீசன் என்னும் நாமத்தினத்தை இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பழையாமனை அடையாமற் போவதில்லை என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கல. அதனால மத்தேயு அதே 10:10 சொல்லுகிறார், வழிக்காக பையாவது 2 அங்கியாவது பாதரட்சையாவது தடிகளாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். லூக்கா 10:7 வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். அப்ப ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு ஆகாரம் உண்டு, கூலி உண்டு என்பதையும் அவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5:7-18 வாசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறதை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று வேத வாக்கியம் சொல்கிறதே. கலாத்தியர் 6:6 சொல்கிறார், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாகத்தோடு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் கொடுக்கணும். ஊழியக்காரர்கள் எந்த இடத்துலையும் பணத்தை எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது. இதுதான் சமநிலை. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்கள், யார் இடத்துலையும் கேட்கல. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்கிற ஒரு கூட்டம் இருந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:3 வாசிக்கும் போது, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். ஆஸ்திகள், ஏன்னா இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் அவங்க முழுவதும் ஊழியம் செய்யறாங்க, சாப்பிட தான் செய்யணும். ஆனா ஒரு இடத்துலையும் யார்ட்டையும் கேட்கல. அதுக்காக அவர்கள் ஆடம்பரமாய் சுகபோகமாய் வாழவில்லை. அடிப்படை தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்தார். கேளாமலேயே உதவி செய்வதற்கு ஆட்களை வைத்திருந்தார். அதன் மூலம் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். பவுலும் கூட இப்படி வேலை செய்தாலுமே ஒரு சில இடங்களிலே பவுலுக்கு மக்கள் காணிக்கை கொடுத்ததே அவர் சொல்கிறார். பிலிப்பியர் 4 வாசிக்கிறோம் பாருங்க. 17-18 உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகள் பலன் பெருகும்படிக்க நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதீத்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அதாவது பணத்தை வைத்து பணத்துக்காக ஊழியம் செய்யல, ஆனா ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தரால் ஏவப்பட்டு கொடுக்கிறதை பெற்று எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க. அதுதான் 12 சொல்கிறார். இப்போ தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆண்டவருடைய ஊழியத்தை சத்தியத்தை அறிவிக்கணும், எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தக்கூடாது. அந்த சத்தியத்தின் அடிப்படையில ஊழியம் செய்யும் போது கர்த்தரால் ஏவப்பட்டு மக்கள் கொடுக்கிறதை பெற்றுக்கொண்டு திருப்தியாய் வாழ வேண்டும். இதுதான் வேதம் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை காண்பது மிக அரிது. ஏனென்றால் அதாவது ஊழியத்திற்கு பணம் தேவையை ஒழிய
பணத்துக்காக ஊழியம் என்று இருக்கக்கூடாது. உணவு உண்பதற்காக உயிர் வாழ்வதற்கும் உயிர் வாழ்வதற்காக உணவு உண்பதற்கும் வேறுபாடு இருக்குது. உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் உணவு இல்லாம உயிர் வாழ்வேனே சொல்ல முடியாது. அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அளவோடு தான் சாப்பிடுவாங்க. அளவுக்கு மிந்தி சாப்பிட்டா வியாதி வந்துடும். ரெண்டாவது, எவன்ட்டையும் திருடி திங்க மாட்டாங்க, உழைத்து சாப்பிடுவார்கள். மூன்றாவது, உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஓடி ஓடி அதை சாப்பிட மாட்டாங்க. கிடைக்கும் போது உணவு உட்கொண்டு கொள்வார்கள். தவறான உணவுகளை தவிர்த்து விடுவார்கள். அதுபோலதான் ஊழியத்திற்கு பணம் என்பது. நம்ம உண்மையா ஊழியம் செய்யணும், சத்தியத்தை அறிவிக்கணும், மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. அது நிமித்தம் கர்த்தரால் ஏவப்பட்டு கொடுக்கிறவைகளை பெற்றுக்கொள்வதிலே தவறில்லை. ஆனா இங்க போனா பணம் கிடைக்கும், இப்படி பேசினா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெயரை சொல்லி திட்டம் போட்டு பணத்தை வாங்கி சுகபோகமாய் வாழ்வது மிக மிக ஆபத்தானது என்பதை வேதம் சொல்கிறது. இன்னைக்கு இப்படி அடிப்படையில பாருங்க, தியாகத்தோடு அர்ப்பணத்தோடு ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம், பணத்துக்காக ஆதாயத்துக்காக ஊழியம் செய்தால் ஆக்கனை தான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது கர்த்தருக்கு பிரியமானது. ஆனா அவர் எப்படி செய்ய சொன்னாரோ அந்த அடிப்படையிலே ஊழியம் செய்வதுதான் ஆசீர்வாதம். அங்கே எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நமக்கு உதவி செய்கிறவர்களே தவறான வாழ்க்கை வாழ்ந்தால், எப்படி யோவான் ஸ்நானகனுடைய செல்லை ஏரோது விருப்பத்தோடு கேட்டாலும் அவன் பாவம் செய்யும் போது எச்சரித்தான். அதே போல தவறான காரியத்தை செய்கிற உதவி செய்யலாம் தெரிஞ்சதுன்னா அவருடைய உதவியையும் நாம் வெறுப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அவருடைய தவறுகளை சுட்டி காட்டி, நீங்க முதல்ல ஆண்டவருக்குள்ள வாங்க, திரும்புங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உதவி ஏற்றுக்கொள்வேன்னு சொல்ல தயாரா இருக்கணும். நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவிடத்திலே ஒரு காணிக்கை கொண்டு வருகிறான் சீமோன். அவன் ஒழுங்காய் மனம் திரும்பவில்லை என்ற உடனே பேதுரு அவன் காணிக்கையை நிராகரிக்கிறான். உன் பணம் உன்னோடு நாசமாய் போகட்டும், வேண்டாம். முதலாவது ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய வாழ்க்கை. இதை ஒரு ஊழியக்காரன் முக்கியப்படுத்தி கர்த்தரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்தால் கர்த்தர் இந்த உலகத்திலையும் உங்களை எந்த மனுஷனுடைய கையிலையும் அடிமையா ஒப்பு கொடுக்காதபடி கனப்படுத்துவார். மறுமையில ஒரு மேன்மையான கனத்தை தருவார். எனவே கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே செய்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி ஊழியம் செய்கிறவர்களை விசுவாசிகள் கவனிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமா ஊழியம் செய்கிறவர்களை உங்களால் இயன்ற உதவிகளை கொடுத்து தாங்குங்கள், அது ஆசீர்வாதமானது. இப்படி கர்த்தர் பெயரை சொல்லி சுகபோகமாய் பணத்துக்காக ஊழியம் செய்து வாழ்கிறவர்களுக்கு நீங்க காணிக்க கொடுத்தா அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்லை. கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமான விதத்திலே செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.